வணக்கம். நேற்று மாலை தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அதில் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேசினர். ஆனா முக்கிய ஒரு பேச்சு, கட்டாய தேவையான ஒரு பேச்சை நான் பார்க்கக்கூடியது அண்ணன் ஆதவ அவர்களின் போதை கலாச்சாரத்தை பத்தின பேச்சு. பொதுவா போதை கலாச்சாரத்தை பத்தி பேசும்போது என்ன எல்லாரும் சொல்லக்கூடியது சினிமாக்காரங்க தப்பா காட்டுறாங்க, சினிமால இந்த மாதிரி வன்முறை காட்சிகள், சினிமால போதை கலாச்சாரம் காட்டுறாங்க, முழுமே சினிமா மேல தூக்கி போடுவாங்க பழியை தவிர ஆளுங்கட்சி நோக்கி ஒரு கேள்வியும் எழுப்ப மாட்டாங்க. ஆனா முழு காரணமும் அதை நிப்பாட்ட முழு தகுதி ஒரு கடமை ஆளுங்கட்சி கிட்ட தான் இருக்கு. ஆனா யாருமே அதை ஆளுங்கட்சியை நோக்கி கேள்வி எழுப்ப மாட்டாங்க, அதிகாரத்தில் உள்ள நோக்கி கேள்வி எழுப்ப மாட்டாங்க. ஃபுல்லா சினிமால தப்பா காட்டுறாங்க, சினிமா தான் காரணம், சினிமா காரணம், சினிமாவே குறை சொல்லி இது பண்ணுவாங்களே தவிர ஒரு நபர் கூட இது நிறுத்த வேண்டியது நீங்க தான், முழு தகுதி முழு அதிகாரமும் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற கேள்வியே ஆளுங்கட்சி மேல கேட்க மாட்டாங்க. நேற்று அண்ணன் நாகராஜன் பேச்சு அது ஒரு புரியும்படி இருந்தது எல்லாருக்குமே. முழு பொறுப்பும் ஆளுங்கட்சி கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி அண்ணன் ஆதவர்ஜன் அவர்களை பற்றி ஒரு பொய்யான வதந்தி பரப்பிட்டே இருக்கும், ஒரு அர்த்தமற்ற இது. அண்ணன் அவர்களை திமுக அவர்கள் தான் தாவேக்குள்ள அனுப்பியிருக்கு, தாவேக்க முடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அவர் பொதுவாக வீசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். எப்போது அப்படின்னா, சென்ற வருடம் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால அவர் திமுகவா கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. விஜய் அண்ணாவின் பேச்சை விட அதிக அதிர்வலை ஏற்படுத்தியது அண்ணன் ஆதவர்ஜன் அவர்களுடைய பேச்சு தான் அன்னைக்கு. ஏன்னா அவர் என்னப்பா கூட்டணியில இருந்துட்டு இப்படி பேசிட்டாரு அப்படின்னு. என்ன பேசினார் அப்படின்னா, நான் திமுக வெற்றிக்கு பங்காற்றினேன், எதெல்லாம் அது நான் சந்தோஷமா அந்த வேலையை நான் செஞ்சேன், எதெல்லாம் எதிர்த்து நாங்க வேலை செஞ்சோமோ இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே தான் இருக்கு, அதை எதிர்த்து அவங்க மேல ஆட்சி கட்டில உட்கார்றதுக்கு தான் அதை எதிர்த்து வேலை பண்ணோமே தவிர அது செயல்படுத்தவங்க பண்ண மாட்டேங்காங்க அப்படிங்கிற மாதிரி அதை ஓப்பனா மேடையில பேசியிருந்தாரு. அது விடுதலை சிறுத்தையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். அடுத்து அவரே கட்சியிலிருந்து வெளியேறிட்டாரு. எதுக்கு அப்படின்னா, என்ன இவங்க ஒரு அது தேவையானதை பேசினா கூட கட்சியிலிருந்து இடைநீக்கம் பண்ணிட்டாங்கன்னு அது கட்சியிலிருந்து வெளியேறிட்டார். அதுக்கப்புறமும் ஒரு இது எடப்பாடி பழனிசாமி அவர்களை, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி ஒரு ஒருமையில பேசினார். பேசுனது தப்புன்னு அவரும் மன்னிப்பு கேட்டிருந்தாரு. அதை பத்தி மீடியாக்காரங்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான்ட்ட கேள்வி கேட்கிறாங்க, ஆதவர்ஜன் இந்த மாதிரி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி பத்தி. அப்போ சீமான் என்ன சொல்றாருன்னா, ஆதவர்ஜனை என்னையும் கூப்பிட்டாரு கூட்டணிக்கு, அதிமுக கூட வெற்றி, அதாவது திமுக நாம் தமிழர் கட்சி தாவேக்கா அதிமுக போட்டியிடுற மாதிரி எங்களையும் கூப்பிட்டாரு அப்படின்னு அண்ணன் சீமான் அவர் சொல்றாரு. அப்போ ஆதவர்ஜன் அவர்களின் மனநிலை எப்படி இருக்குன்னா, திமுக கட்டாயம் ஒழிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் அவர் இருக்காரு அப்படிங்கிறது இந்த பேச்சு அண்ணன் சீமான் அவர் சொன்னதுமா அன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவுக்கு வேலை செய்யறாருன்னு. அவர் திமுக ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல தான் அவர் வேலை செய்யறாரு அப்படிங்கிறது அண்ணன் சீமான் அவர்கிட்ட போய் அவர் கூட்டணிக்கு கூப்பிட்டது தாவேக்கா அதிமுக. ஏன்னா அந்த 3 கட்சியும் கூட்டணி வச்சா திமுக திருப்பி எந்திரிக்க முடியாத அளவுக்கு தோல்வியை பெறும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கூட்டணி சாத்தியம் அப்படிங்கிறத சொல்ல வரல. அன்னைக்கு அவரோட மனநிலை எந்த அளவுக்கு திமுக தோற்கடிக்கணும் அப்படிங்கிற மனநிலை இருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி நேற்று போதை கலாச்சாரத்தை பத்தி அவர் பேசுனது ஒரு அது கட்டாய தேவையான பேச்சு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு கல்லூரி காலேஜ் ஸ்கூல் பசங்க ஒரு மறுக்க முடியாத உண்மை அப்படின்னா, இன்னைக்கு பசங்க தனித்தனியா ஒவ்வொரு கிளாஸ்லயும் தனித்தனியான கேங்கா இருப்பாங்க. அதுல ஒரு கேங்ல கரெக்டா அவங்க கிட்ட பேனா இருக்காது, ஐடி கார்டு இருக்காது. அந்த கேங்ல இருக்கக்கூடியது கஞ்சா இருக்கும், கூலிப்பு இருக்கும், இந்த மாதிரி பொருள் கட்டாயம் இருக்கும். அதாவது ஒரு கிளாஸ்ல ஒரு கேங்ல இருக்கும். இது ஒவ்வொரு கிளாஸ்லயும் அவங்களுக்கு எப்படி அது கிடைக்குது? இங்க பொதுவா விற்பனைக்கு தடை. அந்த கவர்மெண்ட், மாநில அரசோ மத்திய அரசு என்ன சொல்லுது, விற்பனைக்கு தடைங்குது. ஆனா உற்பத்திக்கு இதை நம்ம மத்திய அரசு நோக்கி கேள்வி எழுப்பலாம். இங்க எல்லா பொருளும் தடை பண்ணிட்டோம், குட்கா பொருள், இந்த பான் மசாலா, இந்த கூலிப்பு, இந்த மாதிரி எல்லாம் விற்பனைக்கு தடை பண்ணியிருக்கோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. விற்பனைக்கு தடை, நீ ஏன் விற்பனைக்கு தடை பண்ற? உற்பத்திக்கு தடை பண்ணிட்டா அது விற்று தீர்ந்துட போகுது. ஆனா இங்க என்ன பண்றீங்க, விற்பனைக்கு தடை ஒரு உற்பத்தி ஓடிட்டு இருக்கு. மேக்ஸ் அதிகபட்சம் உத்தரப்பிரதேசம், டெல்லி, மகாராஷ்டிரா இந்த சைடு தான் அதிகபட்சமான ஒரு போதைப் பொருள் தயாரிக்கிறாங்க. அது மத்திய அரசு என்ன செய்யுது, விற்பனைக்கு தடை உற்பத்தி ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம மாநில அரசு கேள்வி கேட்கும்போது, நாங்க என்கிட்ட நான் விற்பனைக்கு தடை பண்ணிட்டேன், உற்பத்தி நான் இங்க பண்ணல அப்படின்ட்டு மேக்சிமம் நான் சண்டை ரொம்ப கேட்பேன், இங்கதான் உற்பத்தி பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. உற்பத்தி பண்ணாட்டா அப்ப உள்ள எப்படி வருது? நீ உற்பத்தி பண்ணல, அது நான் ஏத்துக்கிறேன், உள்ள வருது. அப்போ போலீஸ் என்ன மணி ஆட்டுறாங்களா? ஒரு மண்ணை தூவிட்டு ஒரு பாட்டி ஸ்டாலின் அவர்கள் என்ன கோபத்துல மண்ணை தூணா அவங்கள பிடிக்கிறதுக்கு தனிப்பட அமைச்ச ஆட்சி தானே இது. போதைப் பொருள் உள்ள வருதுன்னா தடுக்கிறதுக்கு என்ன வழி? அப்ப போலீஸ்காரங்க செயல்படுறியா, போலீஸ்காரங்க செயல்பட விடலையா? அதான் இங்க கேள்வி. எங்க விற்பனைக்கு தடை? விற்பனை எல்லா ஸ்கூல்லையும் கிராமம் வரைக்கும் கஞ்சா, அந்த கூலிப்பு, இந்த கணேஷ் போயில இப்பெல்லாம் பசங்க நீங்க முன்னெல்லாம் என் செட்லயே வச்சுக்கோம், என் செட்ல கிடையாது, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பழக்கம் எப்படி உண்டாகும் அப்படின்னா, ஒரு ஸ்கூல்ல போய் நம்ம போய் முன்ன உட்காருனா
ப்ரோ நீங்க எந்த ஊரு? நான் இந்த ஊர் அப்படின்னா அந்த ஊர்ல ஒரு அண்ணன் எனக்கு தெரியுமே, உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி இப்படி அண்ணனை காட்டி இந்த மாதிரி தான் நம்ம பேசி பழகிருப்போம். ஆனா இப்போ இதுதான் உண்மை. நீங்க வேணா நீங்க கேட்டு பாருங்க. ஒரு காலேஜ்லயும் ஒரு ஸ்கூல்ல போய் ஃபர்ஸ்ட் உட்காரும்போது முதல் பழக்கம் எப்படி பழகுறாங்க அப்படின்னா, தலை ஒரு கூலிப்பு கூட முதல் பேச்சே இப்படிதான் ஃப்ரெண்ட்ஷிப்பே உருவாகுது. இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. ஆனா அந்த 1000 ரூபாய் ஒரு ஹாஸ்டல்ல படிச்ச மாணவனா நான் சொல்றேன் ரொம்ப பயனுள்ளது. ஆனா அது அதிகப்படியா இப்போ இந்த போதை பொருள் இவ்வளவுக்கு போதை கலாச்சாரம் ஓங்கி இருக்கிறதுனால அது எப்படியும் அந்த 1000 ரூபாய் அதிகமா அதுலதான் அவங்க செலவழிப்பாங்க. கூலி அதெல்லாம் காசு அதிகம் நினைக்கிறேன். நான் ரொம்ப பேர்த்த பார்த்திருக்கேன், போடாம மண்டை வலிக்குமானுங்க. அது இருந்தாதான் ஓடும் அவனுக்கு தலை. அவன் காலையே அது இருந்தாதான் ஓடும். அப்ப அந்த அதிகப்படி அந்த காசு 1000 ரூபாய் வந்து போதைப் பொருள் வாங்கத்தான் பயன்படுத்துறாங்களே தவிர, நீங்க நினைக்கலாம் காசு 1000 ரூபாய் போதைப் பொருள், இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கேங்குக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஆனா அதிகப்படியான ஒரு கேங்குகளுக்கு வந்து இது வந்து போதைப் பொருள் வாங்க தான் இந்த 1000 ரூபாய் பயன்படுமே தவிர வேற ஒரு இருக்கும் பயன்படும். நீ இந்த போதைப் பொருள் முற்றிலும் தடை செய்யப்பட்டல, விற்பனைக்கு தடை செய்யப்பட்டல, உள்ள வரதே நீ தடை செஞ்சிரு. ஒரு போதைப் பொருள் கூலிப்பு, இந்த கூலிப்பு, கஞ்சா, கணேஷ் ஸ்பாய்லர் இதெல்லாம் தடை செஞ்சுட்டா அப்ப அந்த 1000 ரூபாய் பிரயோஜனமா பயன்படுத்துவாங்க. அதை நீங்க வந்து பண்ண மாட்டீங்க. உள்ள வருதுன்னா எப்படி வருது? பாடல்ல அப்ப என்னதான் பண்றாங்க? இது மண்ணுக்குள்ள ஓட்டையை போட்டு உள்ள கொண்டு வராங்களா? கிடையாது. ஆதவர்ஜுன் அண்ணன் அவர்கள் நேற்று பேசியிருந்தாரு. அதெல்லாம் கடல் உள்ளே வருது மத்திய அரசு கிட்ட தான். மத்திய அரசு மத்திய அரசை எடுத்து எடுத்து பேசு, ஒரு கூட்டம் போட்டு பேசு. இந்த மாதிரி போதைப் பொருள் சொல்றேன், தமிழ்நாடு போதைப் பொருள் இல்லாத ஒரு ஊர் உண்டு, இந்த மாதிரி மத்திய அரசு தான் உள்ள வருது, நாங்க தடுத்தா எங்களை அவங்க மிரட்டுறாங்க அப்படிங்கறத எங்கிட்ட வந்து சொல்லு. எதுவுமே இல்லாம மத்திய அரசு தான் பண்ணணும்னா அப்ப நீ போலீஸ் பாடுறதுன்னு ஆட்டுறியா அப்படிங்கிறதான கேள்வி வருது. போலீஸ் ஆட்டல, போலீஸ் ஆட்ட வைக்கிறியா? போலீஸை வேலை செய்ய விட மாட்டேங்குது. நீங்க போலீஸை வந்து மேக்சிமம் உங்களை பத்தி யார் திட்டினாங்களோ அவங்க மேல போய் நடவடிக்கை எடுக்குது. உங்களை யாரு தப்பா இது சோசியல் மீடியால எழுதுனா அவங்க மேல இதுக்கு தான் போலீஸ் நீ பயன்படுத்துறீங்க தவிர ஒரு மக்களுக்கு தேவையானதுக்கு போலீஸ் இங்க பயன்படுத்தப்படவே இல்லை. அடுத்து அண்ணன் ஆதவர்ஜுன் அவர்கள்ட்ட ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விமர்சனம் பண்ணிட்டு இல்ல நான் உங்களை நான் மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. தயவு செய்து விமர்சனம் பண்ணுங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விமர்சனம் பண்ணி தேவை உள்ளது. அவங்க கிட்ட கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை நமக்கு உள்ளது. அவங்க ஒரு சமுதாயத்தையே பிரச்சனை, உங்களுக்கு நான் தான் தலைவர் அப்படின்னு போய் நின்றுக்கிட்டு அந்த அந்த சமுதாய பலனை அப்படியே போய் திமுக வெற்றிக்கு அவர் கொடுக்குறாரே தவிர அவங்க அந்த மக்களுக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கிற கேள்வி கேட்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. அவர் விமர்சனம் பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் சேரு அது இதுன்னு ரொம்ப அந்த நாமதன் விஷயம் அதிகமாக அவர் பிளாஸ்டிக் சேர் அப்படிம்பாங்க. ரொம்ப கட்சியில அவர் அப்படி விமர்சனம் அப்ப பிளாஸ்டிக் சேர் அப்படின்னு விமர்சனம் பண்றது திமுக நோக்கி நம்ம விமர்சனம் பண்ணணும். ஒரு மக்களால் அதிகப்படியா ஒரு மக்களால் தெரியப்படுகிற ஒரு தலைவருக்கே நீ அவர் சமுதாயத்தை காரணம் காட்டி நீ பிளாஸ்டிக் சேர் கொடுக்குற, அது வெளிப்படையா நீ கொடுக்குற, இவ்வளவுதான் அவர் தலைவருக்கே நீ வந்து மரியாதை கொடுக்கணும். அப்ப மக்களுக்கு நீ மக்களை எந்த அளவுக்கு நீ பார்ப்ப? அப்போ உன்னோட சமூக நீதி இதுதானா அப்படிங்கிற மாதிரி நம்ம திமுக நோக்கி தான் கேள்வி எழுப்பணும் தவிர விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வச்சு இந்த விஷயத்துல நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆனா எதுல விமர்சனம் பண்ணா நீ கேள்வி எழுப்பணும். நீ இப்ப வெற்றி பெற்று திமுக கூட இருந்துட்ட, திமுக கூட இருந்து வெற்றி பெற்று மக்களுக்கு நீ என்ன பண்ண? நீ வந்து பழைய சமுதாய மக்களுக்காக தான் அரசியல் பண்ற அப்படிங்கிறது தெரியுது. அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? யார் ஒரு சந்தோஷத்துல ஒரு ஊர்ல ஒரு கொடியேத்துறான் அப்படின்னா அங்க போய் அடிச்சு வரட்டும். கொடியேற்ற விட மாட்டேங்கான். ஒரு கோடி கூட ஏற்ற முடியல. அப்ப அந்த கட்சிக்கு வெற்றிக்கு நீ உழைச்சி நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏதாவது எங்கேயும் ஒரு கொலை நடந்தா அதுக்கு குரல் கொடுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியாது. அந்த மக்களை வந்து மக்களுக்கான தலைவர் நீங்க உங்களை சொல்லிக்கிறீங்க. ஆனா அந்த மக்களுக்கு எதுவுமே பண்ண முடியாம திரும்பவும் நீங்க திமுக வெற்றிக்கே நீங்க உழைச்சிக்கிருந்தீங்கன்னா அப்ப அந்த மக்களுக்கு என்ன பயன் வந்து உங்க கட்சியில உள்ள ஒரு சில சொம்பொடிக்கிற நிர்வாகிகள் தான் பயனா இருக்கே தவிர அந்த மக்களுக்கு என்ன பயன்? அப்ப இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி தேவையா அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை உள்ளது. விமர்சிக்கவே கூடாதுன்னு கடந்து போக கூடாது. எல்லா கட்சியையும் விமர்சிக்க வேண்டிய தேவை உள்ளது. கேள்வி எழுப்புங்கள். சாதி கட்சிகளை நோக்கி கேள்வி எழுப்புங்கள். விடுதலை சிறுத்தைகள் மாதிரி பாமக கட்சியும் கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை நமக்கு உள்ளது.